ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. சரிங்களா? ஓகே. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுலேயும் நம்ம ஷார்ட்கட் மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா. குவார்ட்டர்லினா என்னது? 1/4 இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இயரை வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஆஃப் இயர்லினா 2ஆல் டிவைட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? போன பார்ட் வீடியோவில் 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அது போக ஷார்ட்கட்டும் அதுக்கும் போட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதில். சரிங்களா? ஷீபா இன்வெஸ்டட் ரெஸ் 12,000 ஃபார் ஹாஃப் இயர் அட் 12% per annum காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஃபைண்ட் டோட்டல் அமௌண்ட். அதாவது ஷீபா அப்படிங்கிறவர் வந்து 12,000 வந்து ஹாஃப் இயருக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? காம்பவுண்டட் குவார்ட்டர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்ந்தது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டு இயரு டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 12% கொடுத்துருக்காங்கன்னா அதை டிவைடட் பை 4 பண்ணுங்கள். அப்போ வந்து 3% தான் எனக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இயர் வந்து எனக்கு ஹாஃப் இயர் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து எவ்வளோ தேவை? எனக்கு வந்து 4 × n தான் தேவை. ஸோ 1/2 × 4 எனக்கு வந்து இயர் வந்து 2 இயர் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஃபைனலாக இந்த இது தான் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக இப்படியே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் சம்மும் ராங் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இயர் வந்து எனக்கு 2 இயர் இருக்குது. அப்போ 2 இயர் இருக்குது அப்படின்னா 2 இயர் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம போன சம்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதாவது 2 × இப்படி பிரிச்சுக்கோங்க, ப்ளஸ் 1 × சொல்லிட்டு பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. ஓகே. இப்போ பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 12,000 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 12,000ல் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 12% 12,000ல் 3% எவ்வளோன்னு ஃபைன் பண்ணலாமா? ஸோ இப்போ 12,000ல் 3% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 360 இல்லைங்களா? ஸோ 12% வந்து 3% வந்து எனக்கு 360. சரிங்களா? இப்போ இந்த 360ல் 3% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது. ஸோ இந்த 360ல் 3% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0வா? அப்போ எனக்கு என்ன வரும்? 6 3 18 கிட்ட மிச்சம் 1 3 9 9 1 10. ஸோ டிவைடட் பை 10 இருக்கனால ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10.8ன்னு வரும் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரும்? 0 6 2 12க்கு 2 மிச்சம் 3 720 ப்ளஸ் 10.8. ஸோ இது 10.8. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 730.8ன்னு வருமா? ஓகே. பட் அவங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, டோட்டல் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வரும். அப்போ பிரின்சிபல் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000 கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 730.8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 12730.8ன்னு வரும். ஸோ இதுதான் எனக்கு அமௌண்ட்டு. புரியுதுங்களா? ஓகே. கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து 2 இயர் வந்தால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், 4 இயர்னு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், 3 இயர்னு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரேஸ் 8,000 at 24% per annum ஃபார் 9 months காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. ஓகே. நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து யார் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் இயரில் இருக்கணும், என் வந்து இயர்ஸில் இருக்கணும், சாரி ஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர் ஆனமில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் இயரில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? மந்தில் இருக்கக்கூடாது, இயராக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி இது போர் ஏனம் அப்படிங்கிறத தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே மந்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 6% வந்து எனக்கு வந்து 24%. ஸோ இது வந்து 6/4% நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 24/4 வந்து
எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6 24. ஸோ எனக்கு வந்து 6% வருது. ஓகேங்களா? இப்போ என் வந்து எனக்கு 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 1 இயருக்கு வந்து 12 மந்த்து. ஸோ 9/12. ஸோ 9/12ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? 9/12ன்னு இது 9/12 இயர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து 4Nன்னு போடுவோமா? n வந்து 4N குவார்ட்டர்லிக்கு. ஸோ 9/12 × 4. ஒரு நாள் 4, நாமும் 12, 3 9. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரியே தான் போடணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 × +3 × +1 × போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிருக்க இப்போ ஆரோட பர்சன்டேஜ் வந்து 6%. பிரின்சிபல் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8000 கொடுத்துருக்காங்க. அப்போ 8000ல் 6% எவ்வளவுன்னு நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ 8000ல் 6% எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 480. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 480ல் 6% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 480ல் 6% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 48 8 மிச்சம் 4 6 24 1 28 ஒரு டிஜிட்டலி புள்ளி வச்சிங்கன்னா 28.8. சரிங்களா? இந்த 28.8ல் எனக்கு 6% எவ்வளவுன்னு இப்போ தெரியணும். ஸோ 28.8ல் 6% எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 6 52 100. சரிங்களா? 25 2 50 1 2 4 2 8 4 2 8. சரிங்களா? இன்னும் வேறு எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இவ்வளோ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நாமும் 12க்கு 2 மிச்சம் 1, நாமும் 12 1 13க்கு 3 மிச்சம் 1 1 3 3 இல்லைங்களா? 2 மிச்சம் 12 1 1 3 3 4. சாரி, 432 / 25 வரும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி 43.2 / 25 வரும். சரிங்களா? ஸோ 1 டைம்ஸ் வரும் 25. இங்கே வந்து 13ல் வந்து 5 போச்சு அப்படின்னா, ஸோ 13ல் வந்து 5 போச்சுன்னா 8 1. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து மேலே கொண்டு போய்க்கலாம், இந்த 2 கீழே இருக்கலாம். ஸோ 7 டைம்ஸ் வருமா? 7 35 5 மிச்சம் 3 7 2 14 15 17. ஓகேங்களா? அப்போ இதை வந்து இது பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 7 வருமா? திரும்பி ஒரு 0 சேர்த்துறீங்களா? ஸோ 2 25 50. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ? 20 வருமா? திரும்பி ஒரு 0 சேர்த்துறீங்க. 8 டைம்ஸ் வருதான்னு பார்க்கலாம். 8 40 0 மிச்சம் 4 8 2 200. ஓகே, ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.728ன்னு வரும். ஸோ 1.728. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா நம்ம? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 152 8 128ன்னு வரும். சரிங்களா? வேணால் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 0 8 3 24 4 மிச்சம் 2 நாமும் 12 1 15. சரிங்களா? இதே ஆட் பண்ணிங்கன்னா 8 3 24 4 மிச்சம் 2 திரும்பி 8 3 24 6 மிச்சம் 2 3 2 6 1 7 8. இது வந்து கண்டிப்பாக பாயிண்டில் வரும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 1.728ன்னு வரும். இப்போ 8 2 8 9 10 11க்கு 1 பாயிண்ட்டு மிச்சம் 1 7 6 4 10 11 12க்கு 2 மிச்சம் 1 9 14க்கு 4 மிச்சம் 1 242 வருது. மேபி ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கா? ஆக்சுவலாக எனக்கு 242ன்னு வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கேட்டிருக்காங்க. 1540 கரெக்டு தானே? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 0 8 3 24க்கு 4 மிச்சம் 2 3 12 1 13 14 0 8 3 24க்கு 4 மிச்சம் 2 14 வருதுன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கா?
ஒரே நிமிஷம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க பாருங்கள். இது வந்து 0.0ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இந்த 86.4 இப்படி போடக்கூடாது இல்லைங்களா? 86.4 இங்கே தான் வரும். அது வந்து 1.728 இப்படி போடக்கூடாது. 1.728ன்னு இப்படி தானே போடணும். பாயிண்ட் எல்லாமே சேமாக வர மாதிரி தானே போடணும். நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதில்ல, சாரி. ஸோ 8 2 8 9 10 11 1 மிச்சம் 1 7 1 8 அப்புறம் வந்து 12 13 7 8 9 10 11 8 9 10 11 தான் வருது. இங்கே 8 ஒரு நிமிஷம். இங்கே வந்து 8 2 8 9 10 11க்கு 1 மிச்சம் 1 7 1 8 12 1 13க்கு 1 5. ஸோ 15328 1538 வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த கால்குலேஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் ஒரு இந்த பாயிண்டில் வந்து அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுறதுல வந்து நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மற்றபடி ஈஸி தான். சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20% per annum and is compounded half yearly, sorry, and is compounded quarterly. ஒரு நிமிஷம். If the rate of interest is 20% per annum and is compounded quarterly half year, then the principal is 2000 in 12 months amounts to. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டட் குவார்ட்டர்லி கொடுத்தாச்சு, இயரை வந்து ஹாஃப் இயர் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இயர் வந்து எனக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 20%. நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போடணுன்னா R/4% போடணும். ஸோ 20/4 வந்து 5%. அதே மாதிரி என் வந்து எனக்கு 4n வேணும். எனக்கு வந்து ஹாஃப் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப் இயர் அப்படிங்கிறத வந்து ஹாஃப் இயர் எவ்வளோ மந்த்துன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 மந்த்து. சரிங்களா? ஸோ ஹாஃப் இயருங்கிறது வந்து எனக்கு 6 மந்த்து. இல்லை, நான் இயராகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப் இயர் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு வந்து 4 × n வேணும். ஸோ 1/2 × 4. ஸோ அப்போ வந்து எனக்கு 2 இயர். அப்போ வந்து நம்ம 2 இயருக்கான ஷார்ட்கட் போடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 இயருக்கான ஷார்ட்கட் என்ன? 2 × 1 × சரி, ஓகே. இப்போ பிரின்சிபல் எனக்கு கொடுத்துருக்காங்க 20,000. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 20,000ல் 5% எவ்வளவுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். ஸோ 20,000ல் 5% எவ்வளவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா 2 10. ஸோ வந்து 1000 ரூபீஸாக இருக்கும். சரிங்களா? சரி, 2000. ஆமாம், 20,000ல் ஓகேங்களா? அவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு 20,000. சரிங்களா? இந்த 20,000ல் 5% தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து காம்பவுண்டட் ஆஃப் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 0க்கு 2 0 2 10 1000 ரூபீஸ். சரிங்களா? அடுத்தது இந்த 1000ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? இந்த 1000ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 50. சரிங்களா? ஓகே. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2015 வரும் இல்லைங்களா? இதை ஆட் பண்ணால் 2000 + 50 2050. ஓகே, இது வந்து எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 12 month வில் அமௌண்ட்டு 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அமௌண்ட்டுங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணால் வரும். அப்போ 20,000யும் 2000 2050 ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு இப்போ வந்து 2050 ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து 22,050. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு அமௌண்ட்டு. சரிங்களா? ஓகே. இனி வந்து லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4% per annum and is compounded quarterly 1.5 year, then the principal is 12,000 in 12 months. Sorry, 12 month in compounded quarterly 1.5 year. ஓகே, 1.5 year amount 2. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? R வந்து 4% கொடுத்துருக்காங்களா? அப்போ R/4 எனக்கு என்னது 1%. அதே மாதிரி எனக்கு n வந்து 1.5 year கொடுத்துருக்காங்க. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா
3/2ன்னு வரும். ஸோ இப்போ எனக்கு 4n வந்து 3/2 × 4 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து 3 இயர் தான் எனக்கு வந்து 1.5 இயர்னு இருக்குது. சாரி 1/4 இயர், சாரி 1/4 இயர். இது மாற்றினீங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5/4. ஒரே நிமிஷம், கொஸ்டின் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 4 இயர்னு போட்டுக்கோங்க சரிங்களா. ஓகே, அப்போ வந்து எனக்கு 4 இயர்னு இருக்குது, 1/4 இயர்னு இருக்குது சரிங்களா. சரி ஓகே, இப்படி வச்சுக்கலாம். 4 இயர்னு இருக்குது. அப்போது 4n என்ன வரும்னு பாருங்கள், 1/4 × 4. அப்போ எனக்கு வந்து n வந்து 1 இயர் சரிங்களா. ஓகே, ஸோ அப்போ வந்து 1 இயர் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம இன்னும் 1 இயர் சம் போடல. ஸோ அதனால் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ 1 இயர் அப்படின்னா எப்படி போடுவீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 மட்டும் போட்டால் போதும் 1 இயருக்கு சரிங்களா. அப்போ வந்து இந்த 12,000ல் எனக்கு 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 12,000ல் 1% எவ்வளோ நம்மளுக்கு 120 இல்லைங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 120. அப்போ அமௌண்ட் வந்து என்னது 12,000 + 120, பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 12,120 புரியுதுங்களா. ஸோ 1 இயர் அப்படின்னா இந்த 1 மட்டும் போட்டால் போதுங்கிறதுங்காட்டிக்கு தான் நம்ம போட்டேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியோ இல்லை டவுட் ஆகிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா ஒரி பண்ணிக்காதீங்க. 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.